Hi, welcome to Litface channel. This writer name R. Parthasarathi. ஸோ அவரோட ஃபேமஸான போயம் ரிவர் ஒன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ராஜகோபால் பார்த்தசாரதி. ஸோ அதுதான் ஆர் பார்த்தசாரதின்னு சொல்கிறாங்க. He was born in the 1934. Present contemporary living Indian poet, translator, critic, editor and writer. He is a bilingual poetன்னு சொல்கிறாங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில். ரஃப் பேசேஜ் தான் இவருடைய ஃபேமஸான ஒர்க். இவரோட ரைட்டிங்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கல்ச்சுரல் டைலமா, ஏலினேஷன், சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி, தமிழ் கல்ச்சர் அண்ட் ரூட் இதை பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த போயம் ரிவர் ஒன்ஸில் எதை பற்றி பேசியிருக்காருன்னா, வைகை ரிவர் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், மதுரையில் இருக்குது. ஸோ அந்த வைகை ரிவர் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் எப்படி வெல்தியாக இருந்தது, இப்போ எப்படி பொல்யூட்டட் சுச்சுவேஷனில் இருக்குது, மாடர்ன் பீப்புள் எப்படி வந்து பொல்யூட்டடாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. இதில் வைகை ரிவரையே பர்சானிஃபிகேஷனாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா வைகை ரிவர் தான் வந்து அதோட சுச்சுவேஷனை வந்து சொல்ல போகுது. ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது வந்து சொல்ல போகுது. இப்போ poetic லைன்ஸ் பார்க்கலாம். வித் பேப்பர் போட்ஸ் பாய்ஸ் டிக்கிள் மை ரிப்ஸ். அதாவது ஒரு காலத்தில் வந்து நான் எப்படி இருந்தேன், கரை புரண்டு 2 கரையிலும் தண்ணி நிறைய போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஓடை மாதிரி ஆயிட்டேன். அதில் வந்து பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேப்பர் போட் செஞ்சு விட்டுட்ருக்காங்க. அப்படி விடுறப்ப எப்படின்னா எனக்கு கிச்சு கிச்சு படுத்துகிற மாதிரி இருக்குது என்னோடய ரிப்ஸில் அப்படின்னு சொல்லுது. அண்ட் பஃபலோஸ் ஹாவ் டேர்ன் மீ டு அ பாண்ட். ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. அதில் பஃபலோஸ்லாம் வந்து படுத்து எந்திரிக்கிறப்ப எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு குழியாகி ஒரு குட்டை ஒரு பாண்ட் மாதிரி ஒரு குளம் குட்டை மாதிரி நான் ஆயிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுது வைகை ரிவர். there is a eagle wood in my hair and stale flowers. ஸோ ஈகிள் வுட் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் அ ட்ரீ தான். ஒரு காலத்தில் செல்வ செழிப்பாக இருந்தப்போ வந்து என்னோடய பேங்க் ஆஃப் ரிவரில் ஈகிள் வுட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஈகிள் வுட்டோட அந்த காஞ்சு போன சுள்ளி இது மாதிரி கட்டை இது மாதிரிலாம் தான் கிடக்குது. எங்கே அப்படின்னா அந்த ஆற்றுக்குள்ளே கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்டேல் ஃப்ளார்ஸ். ஸ்டேல் அப்படின்னா ட்ரைடு ஃப்ளார்ஸ். ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, குப்பை வீட்டில் யூஸ் பண்ண அந்த சாமிக்கு வச்ச படங்கள் அந்த மாதிரி வச்ச ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க, என்னை பொல்யூட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஈவினிங் ஆஸ் பெல்ஸ் டோல் இன் த ஃபோர்ஹெட். டூல் அப்படின்னா ஸ்லோலி ரிப்பீட் இன் த ஃபோர்ஹெட் ஆஃப் த டெம்பிள்ஸ். ஸோ இங்கே டெம்பிள்ன்றது மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளை வந்து மென்ஷன் பண்ணுறாரு போயிட்டு. மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளில் வந்து ஒவ்வொரு ஈவினிங் வந்து பெல் சவுண்ட் வந்து கேட்கும், அடிக்கிற சவுண்ட் வந்து கேட்கும். என்னோடய தலைமையில் வந்து கேட்குது, எனக்கு எப்போவுமே கேட்கும் அப்படின்ற மாதிரி வந்து வைகை ரிவர் வந்து சொல்லுது. அப்போ யார் வருவாங்கன்னா ஐ see a man on the steps. ஒரு மேன்லாம் வருவாங்க. க்ளீன் ஹிஸ். எதுக்காக வராங்க அப்படின்னா க்ளீன் ஹிஸ் ஆர்ஸ். ஆர்ஸ் அப்படின்னா பாட்டம். ஸோ அவங்க வந்து என்னென்னா அவங்களோட பாட்டமை வந்து இங்கே வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. இப்படிலாம் வந்து என்ன பொல்யூட் பண்ணி விட்றாங்க அப்படின்னு ரிவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுது. கிங் ஃபிஷர்ஸ் அண்ட் ஈக்ரெட்ஸ் ஹூம் ஐ ஃபெட் ஹேவ் ஃப்ளோன் மை பேப்ஸ். ஸோ கிங் ஃபிஷர்ஸ் அண்ட் ஈக்ரெட்ஸ் அப்படின்றது என்னென்னா கைண்ட் ஆஃப் அ பேர்ட்ஸ். ஈக்ரெட்ஸ் அப்படின்னா எஸ்பெஷலி நாரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேர்டு. ஹூம் ஐ ஃபெட் ஃபீடோட பாஸ்ட் ஃபார்ம் ஃபெட். ஹேவ் ஃப்ளான் மை பேப்ஸ். பேப்ஸ் அப்படின்னா பிரெஸ்ட்டு. ஸோ ஒரு காலத்தில் நான் செல்வ செழிப்பாக இருந்தப்போ இந்த கிங் ஃபிஷ்ஷஸ் இந்த பறவைகள்லாம் வந்து என்ன பண்ணுச்சான், இங்கே வந்து அதோட பசி இங்கே வந்து தீர்த்துக்கும். அதுக்கெலாம் நான் வந்து ஒரு மதர் கேரிங் மாதிரி நான் வந்து ஃபீட் பண்ணியிருக்கேன். நிறைய இங்கே வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டு போகும். ஆனால் இப்போல்லாம் எதுவுமே வர்றதே கிடையாது. ஏன்னா இங்கே தண்ணியே இல்லை, ஃபிஷ்ஷஸும் கிடையாது, அதெல்லாம் வரதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்சோ எம்பரர்ஸ் அண்ட் பொயட்ஸ். எம்பரர்ஸ் அப்படின்னா கிங்ஸ் அண்ட் பொயட்ஸ் ரைட்டர்ஸ் ஹூ ஸ்லெப்ட் இன் மை ஆர்ம்ஸ். ஸோ நிறைய கிங்ஸ் அதுக்கப்புறம் நிறைய ரைட்டர்ஸ் வந்து என்னுடைய பேங்க் ஆஃப் ரிவரில் வந்து உட்காந்து ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காங்க. கிங்ஸ் எல்லாம் வந்து என்னை ரசித்து பார்த்துருக்காங்க. எப்படி கரை புரண்டு தண்ணி போகுது பாரு அப்படின்னு ரசித்து பார்த்துருக்காங்க. இப்போ ஆனால் அது எல்லாமே என்னாச்சு அப்படின்னா யாருமே இங்கே வர்றதில்லை. என்னை பார்த்து என்னோடய அழகை பார்த்து யாருமே எழுதுறதும் கிடையாது, என்னை வர்ணிக்கிறதும் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே தண்ணியே இல்லை, நானே இங்கே இல்லை, நானே அழிஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ரிவர் ஃபீல் பண்ணுது. ஐ பிகம் அ சீவர். சீவர் அப்படின்னா வந்து ட்ரைனேஜ் வாட்டர். இப்போ இங்கே ஓடுற தண்ணி கூட வந்து சுத்தமாக அந்த ஸ்ட்ரீம் மாதிரி ஓடுற தண்ணி கூட சுத்தமாக இல்லை, ஃபுல்லாகவே டிச் வாட்டர் ட்ரைனேஜ் வாட்டராக தான் ஓடிட்டுருக்கு. நோ ஒன் ஹேஸ் எனி யூஸ் ஃபார் வைகை ரிவர். ஸோ யாருக்குமே நான் வந்து ஒரு பயன்படாத பொருள், யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, நான் யாருக்குமே பயன்படுறதில்ல அப்படின்னு அந்த ரிவர் சொல்லுது. ஒன்ஸ் ஆஃப் திஸ் ஸ்வீட் சிட்டி.
ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஸ்வீட் சிட்டிங்கிறது இங்கே மதுரை சொல்கிறாங்க. அந்த மதுரையில் ஒரு காலத்தில் நான் எவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருந்தேன், எவ்வளோ ஒரு செல்வ செழிப்பாக இருந்தேன். ஆனால் இப்போ அது எல்லாம் அந்த அழகு, செல்வ செழிப்பு எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி மாடர்ன் பீப்புள் எப்படிலாம் வந்து அந்த ரிவரை பொல்யூட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் பார்த்தசாரதி ரொம்ப அழகாக இந்த போயமில் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ரிவரே வந்து பர்சானிஃபிகேஷன், ஒரு பர்சனாக எப்படி அதோட குட் அண்ட் பேட் எப்படி முன்னே இருந்துச்சு, எப்படி இப்போ மாறி இருக்குது, எப்படிலாம் மாடர்ன் பீப்புள் வந்து ஒரு நேச்சர் ரிசோர்ஸை வந்து டேக் கேர் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்றது தான் இந்த போயமில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்தசாரதி வந்து சொல்லியிருக்காரு. சேஃப் நேச்சர், லிவ் லாங். ஸோ ட்ரீஸ்லாம் கட் பண்ணக்கூடாதுன்னு இப்போ கவர்மெண்ட்ஸ்லாம் கூட நிறைய அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு நடலைன்னா கூட பரவாயில்ல, இருக்கிற விஷயங்களை வந்து அழிக்காமல், நேச்சுரல் ரிசோர்ஸை அழிக்காமலாச்சு இருக்கலாம். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் ரேஸ் இன்னும் கொஞ்ச நாளும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக வாழும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய லிட்ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.